ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அலைஹேலக்ல என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து இவங்க 4 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்யராஜ், மதி, மலர் 3 பேரும். அண்ட் சுரேஷும் வந்துடுறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னா, தங்கராஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரேவதிய நீ அனுப்பி வச்சிருக்கூடாதுன்னு பாக்யராஜ் வந்து சுரேஷ் மேல ரொம்பவே கோவப்படுறாரு. "நீ என்ன இருந்தாலும் மாமாக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. அவர் என்னென்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது. நீ ஏன் ரேவதிய அனுப்பி வைக்கிறதுக்கு ஓகே சொன்ன?" அப்படின்னது. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ம மல மதி மலர் வந்து சொல்லிடுறாங்க. இதனால தான் ரேவதிய வந்து அடிச்சாரு அப்படின்னோனே, அப்ப சுரேஷ்க்குமே ஷாக்கு. "அப்படியா? அவர் தான் வேல போக வச்சாரா? எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அப்புறம் இங்க ரூமுக்கு வந்துடுறாங்களா, ரூமுக்கு அப்ப வந்து பாக்யராஜ் இன்னுமே கோவப்படுறாரு. "பாத்தியா இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு, நீ என்னமோ அவருக்கு சப்போர்ட் பண்ணியே" அப்படின்னதுக்கு, "ஆ எனக்கு தெரியாது." "அப்படியா? சரி. ஆனா அக்கா ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நான் டெய்லி அக்காவ போய் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றாரு. இங்க ரூமுக்கு வந்தோனே மதிக்கிட்ட வந்து இவர் சுரேஷ் வந்து பேசுறாரு. "எனக்கு தெரியாது. நான் ஒண்ணும் உன்னைய வேலைக்கு போக்கூடாதுன்னுலாம் ஒண்ணும் சொல்லல. மாமா தான் காரணம் எனக்கு தெரியாது" அப்படிங்கவும், "நீ ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படிங்கவும், இவங்க சொல்றாங்க, மதி சொல்றாங்க, "சொன்னா மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? சொல்லி உங்ககிட்ட எந்த பிரயோஜனமும் இல்லன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னோன, இவரு, "இல்ல நான் மாமாவ ரொம்பவும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இந்த வேலையில இருக்கிறதுக்கு காரணமே மாமா தான்." அப்படின்ட்டு சுரேஷ் சொல்றாரு. "எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். இது மாரி நான் நெறைய கதை கேட்டுருக்கேன். ஸோ உங்ககிட்ட சொல்லி எந்த யூஸும் இல்ல. ஆனா எனக்கு என் வேலை வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நான் அப்படி லவ் பண்ணி வேலை பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப புடிச்ச வேலை. இப்படி பெர்மனன்ட் ஆக போற சமயத்துல இவர் இப்படி பண்ணிட்டாரு." அப்படின்ட்டு ம் ம சுரே மதி வந்து புலம்பிட்டே படுத்திருக்காங்க. ஸோ இவங்களும் ஒண்ணும் சொல்லல, அமைதியாயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த இன்டர்வியூக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா ஃபோன்ல குரூப்ல சொல்லியிருக்காங்க. ரேவதி என்ன பண்றாங்கன்னு தெரியல. ரேவதி கிட்ட சொன்னேன். மெசேஜ பார்த்தாங்க. ஆனா ரிப்ளை எதுவும் இல்ல அப்படின்ட்டு மலரும் மதியும் பேசிக்கிறாங்க. ஸோ ஃபோன் பண்ணியே கேட்டுறலான்ட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லேப்ல இருந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஆள் வரவழைச்சு 3 பேத்துக்குமே டெஸ்ட் எடுக்குறாங்க. ரேவதி வந்து எனக்கு வேண்டான்னு சொன்னாலுமே, தங்கராஜ் வந்து "இல்ல பரவால்ல நீனும் எடுத்துக்கோ" அப்படின்ட்டு. அவங்க போனதுக்கப்புறம் தங்கராஜ் என்ன சொன்னார்ன்னா, "ரேவதி உனக்கு கூட ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ வேணா பாரு" அப்படின்னாங்க. ஸோ அத பத்தி சொல்றாங்க ரேவதி இவங்க கிட்ட ஃபோன்ல. "இல்லக்கா, இவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. இவரோட மைண்ட் ஃபுல்லா இப்ப அதுல இருக்கு. இப்ப டெஸ்ட் ரிசல்ட் வந்தா தான் தெரியும். இவர் டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. இப்ப இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்காரு. ஸோ இவருக்கு இதனால ஏதோ பிரச்சனை வருமோன்னு தான் எனக்கு தோணுது" அப்படின்ட்டு ரேவதி வந்து ஃபோன் கால்ல இவங்க 2 பேத்துக்கிட்டயும் சொல்றாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா, நிஜமாவே டெஸ்ட் ரிசல்ட் வந்து ரேவதிக்கு எதுவும் இருக்க போறதில்ல. தங்கராஜுக்கு தான் ஏதாவது இருக்கும்னு நெனைக்கிறேன்.